Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடற்றொழில் பாரிய பங்களிப்பை வழங்குகிறது. தமது வாழ்வை அர்ப்பணித்து இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் எதிர்நோக்குகின்ற சிரமங்கள் ஏராளம். ஆனாலும் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள சிறுகடல் தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளுக்கு இதுவரையும் தீர்வு கிடைக்கவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இலங்கையில் கடற்தொழிலுக்கென பிரசித்தி பெற்ற இடமான புத்தளம் மாவட்டத்தில் கட்பிட்டி தொடக்கம் நுரைச்சோலை வரையான சிறுகடலில் தற்போது இறால் பெருக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் இந்த பிரதேசத்தில் வாழும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறால் விற்பனையை தமது தொழிலாக கொண்டு வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கின்றனர். எனினும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் கடன் பெற்று வலைகளை தயார் செய்தே இறால் பிடியில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். எனக்கும் நிறைய ஆசை இருக்கு. என் பிள்ளைகளை நல்ல வழியா வசதியான ஸ்கூல்ல போட்டு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்காக நாங்க இந்த தொழிலை செய்யறோம். ஏன்டா ஆரம்ப காலத்துல இருந்து நான் ராளுக்கும் மீனுக்கும் அந்த மாதிரி தொழில் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போதைக்கு நம்ம ஒரு சிறு தொழில் மாதிரி ஒரு கூட்டுவாழ தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட பிரதேசத்துல எத்தனை பேர் அவங்களோட குடும்பத்துல ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்களுக்கு திட்டி இருக்கிறாங்க. ஏன்னா அந்தந்த வீட்டுல தேத்தனி குடிக்கிறதுக்கு கூட அந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்ப நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னா எங்க கடன்பட்டு ஏழாது அந்த ஒரு நிலைமையில நம்ம நிக்கிறோம். நம்மளை பார்க்க வேண்டிய அரசியல்வாதியே நம்மளை இப்ப அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிக்கு நம்மள வயிற்றுல அடிக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 1500-2000 பேர் மட்டும் கடன்பட்டு தான் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு இடத்துல லோன் எடுத்து கிட்டத்தட்ட இன்றைக்கு நம்ம துறையில நம்ம 1000-1500 பேரும் குறைஞ்சது 2-3 லட்சம் ரூபாய் கடனுக்கு மேலே வைக்கிறாங்க. அந்த கடனை கட்டுறதுக்கு அரசாங்கத்தால எந்த வழியும் செய்யல. தம்மால் உரிய முறையில் தொழிலை மேற்கொள்ள முடியாது பல சிரமங்களை எதிர்நோக்க வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் அவர்கள் அங்கலாய்கின்றனர். இதேவேளை தமது தோணிகளை நிறுத்தி வைப்பதற்கான இறங்குதுறையின்மை மற்றும் தங்களால் பிடிக்கப்படுகின்ற இறால்களை வேறுபடுத்தி வைப்பதற்கான வசதிகள் அந்த பகுதிகளில் இல்லை எனவும் அவர்கள் மேலும் குறிப்பிடுகின்றனர். நம்ம துறையில கிட்டத்தட்ட ஒரு 500-600 வள்ளங்கள் இருக்குது. இதுக்கு நமக்கு ஹட் அடிச்சு தரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட எத்தனையோ ஒரு 15-20 வருஷமா சொல்லிக்கிட்டாங்க. இது வரைக்கும் யாரும் அதுக்குள்ள முயற்சி எடுத்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. இந்த வலையை வச்சு எங்களோட காலம் பாருங்க. இந்த வலையை வச்சு இதில் நாங்கள் தொழில் செஞ்சு ஒரு நாளைக்கு 500-600 ரூபா நிர்வாகத்துக்கு காணுமாயுது. இன்றைக்கு அவ்வளோ வல்லமாக ஒசக்க இழுத்து கொண்டு வச்சு அவங்களை யாரோட தொழிலுக்கு போவானான்னு சொல்லிக்காங்க. இந்த தொழில் கூட்டு தொழில் செய்யறதால மற்றவங்களை யாரும் போவானான்னு சொல்லி பெரிய பிரச்சனை எடுத்துக்கிட்டாங்க. இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் தொழிலான இறால் பிடிப்பதை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கும் தமக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி.